பாருங்க மக்களே, சூப் எலும்பு ஃபினிஷ். பாத்து வா முள்ள. ஆஹா, அடுத்து தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் மக்கள். ஆஹா, கொத்தமல்லி தலையும் கறிவேப்பிலையும் கறி வெந்து இறக்கும் போது சேர்த்துனா கையில் ஈஸியாக போட முடியுது. இங்கே பாருங்க, வாரை போட்டோடனே பார்த்தீங்களா மக்களே, எப்படி பார்க்கும் போது ரொம்ப ஆசையாக இருக்குல்ல மக்களே. சூடான பன்றி கறி சுருக்கு ரெடி பண்ணியாச்சு. இங்கே இட்லி. அடிக்கிற வெயிலில் ஒட்டம்பெல்லாம் வேர்த்து பூத்து ஊத்துதுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் ஸ்டம்ப்லைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. எஸ், உங்களில் சில பேர்த்துக்கு பிடிச்ச வீடியோ, சில பேர்த்துக்கு பிடிக்காத வீடியோ, சரிங்களா? அதாவது ஒவ்வொரு உணவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காமல் இருக்கும். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்றிக்கறியை லைக் பண்ணுற ஆடியன்ஸ் இருக்கீங்க, லைக் பண்ணாத ஆடியன்ஸ் இருக்கீங்க. லைக் பண்ணாத ஆடியன்ஸுக்கு உங்களுக்கு வந்து பிடிக்காது வீடியோ பார்க்க பிடிக்குன்னா பாருங்கள், இல்லைனா பிடிக்கல அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்ச ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. அதில் ரீசெண்டாக இப்போ தான் ஒரு கமெண்ட்டை படித்தேன். ப்ரோ, வெயிலுக்கு பன்னிக்கறி வீடியோ போடுங்க ப்ரோ. கமெண்ட்டை படித்த அடுத்த நிமிஷமே அப்புறம் நாங்கள் நம்ம வேப்பமரத்துக்கடி இங்கே உட்காந்துருந்தீங்களா, அப்புறம் டக்குன்னு வீட்டில் கேட்டேன், பன்னிக்கறி இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க, எல்லாம் வந்து வெளியே போய் சாப்பிட்ருக்கோம், வெளியே போய் சமைச்சிருக்கிறோம், இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுக்காலை வச்சு சமைச்சிக்கலாம், ஏன்னா வீட்டுக்காலை வச்சு சமைக்கக்கூடாது, காட்டுக்காலை சமைச்சிக்கலாம்னு சொன்னோடனே அப்புறம் தாய்க்காலத்துக்கிட்ட கேட்ட பர்மிஷன் கேட்டேன். சரி, ஓகே, காட்டுக்காலை சமைச்சிக்க அப்படின்ட்டுச்சு. அந்த காரணத்தினால நம்ம மாப்பிள்ளை இருக்கார். இவர் யார் அப்படின்னா எங்கள் அக்கா சன், ஓகேங்களா? முதல் சன்னு, பேர் வந்து முகுந்த். எங்கள் அக்கா பையன், என் பையன் வந்து உள்ள தூங்கிட்டு இருக்கிறான். என் பேர் முகுந்த். போலாமா? ஓகே, நீ சாப்பிடுவியா? சரி, வெஜ்ஜா? அது நான்வெஜ் தான். நான்வெஜ்னா ஓகே. சரி, ஓகே மக்களே, வாருங்கள் போயிட்டு கறி எடுத்துட்டு வரலாம். எடுத்துட்டு வந்து நீட்டாக தரமாக செய்யலாம், ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு எல்லாரும் வாங்க. இலசுங்களா இல்லை எலும்பு தான்? ஓகே ஓகே. இலசுனா மக்கள் தான் வயசு குறைவாக இருக்கிற பண்ணுற மீட்டு பாருங்க. பன்றி இறைச்சியில் சதைக்கு பஞ்சமே இருக்காது. வாடு சதை, கொழுப்பு சதை ரெண்டுமே பஞ்சம் இருக்காது. எலும்புக்கு தான் பஞ்சம் இருக்கும். இங்கே வாருங்க மக்களே, சூப் எலும்பு. நானாக வந்து கேட்டு போட சொன்னேன். நல்லாயிருக்கும், உள்ளே இருந்த மூணு வரும், நல்லாயிருக்கும். பாருங்க எவ்வளோ கட்டியும் இருக்குது பாருங்களேன். அப்பா, ரைட். எடுத்துட்டோம் மிகி. ஓகே, வரேங்க்கா. சரி மக்கள், அடுத்த கட்ட நடவடிக்கையா தண்ணி வடச்சட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டில் இருந்து காட்டுக்கு பயணம் பண்ணுறோம். காட்டில் தான் வச்சு வறுக்கணும். இதை எனக்கு டைம் சின்ன வயசில் வந்து இந்த மீட்டு செஞ்சுருக்கோம். அப்போவுமே காட்டில் தான். வீட்டில் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபாரின்லாம் ஏன்னா உலகத்திலேயே வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு இறைச்சின்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது பன்றி இறைச்சி தான். நம்ம இந்த பழக்க வழக்கமெல்லாம் ஃபாரினில் கிடையாது. அப்புறம் நமக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணுறது தப்பு கிடையாது. ஓகே, இதோ பாருங்க மக்களே, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. எண்ணெய் கூட தேவையில்லை. மஞ்சள் பொடி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு ரெண்டுமே உரித்து கழுவியாச்சு. சேம் அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் உரித்து கழுவியாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி, அங்கே வந்து கொத்தமல்லி தலையும் கறிவேப்பிலையும், இங்கே வந்து கல்லுப்பு, கறி மசாலாங்க. இவ்வளோதாங்க, எண்ணெய் கூட தேவையில்லை மக்களே. எண்ணெய் இல்லாமல் எப்படிப்பா சமைப்பீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், பன்றி இறைச்சியில் அதிகப்படியான கொழுப்பு இருக்கிற காரணத்தினால எண்ணெய் தேவைப்படாது. நீங்கள் பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு. அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து இந்த சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது மூணுத்தையும் சும்மா 1-2 இடித்தா போதும். இதை வந்து மிக்சியில் அரைக்கவோ, அம்மியில் வந்து போட்டு இது பண்ணவோ, போட்டு நைஸாக பண்ணவோ அதெல்லாம் தேவை கிடையாது. சும்மா
இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்துக்கங்க. சும்மா மிக்சியில் நீங்கள் பண்ணாலும் கூட மிக்சியில் வந்து சும்மா போட்டு ஒரு சுத்து மட்டும் விட்டால் போதும். பன்றிக்கரைக்கு இந்த அளவுக்கு பண்ணாலே போதுமானது. வெங்காயத்தை அதாவது வந்து அவர் ரொம்ப அரைக்காமல் மைல்டாக வந்து கொட்டி போட்டோம் அப்படின்னா நல்ல கிரேவி கிடைக்குன்னு சொல்லி நம்ம மன்சூர் மாமன் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதில் தான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அழகாக உரிச்சு வச்ச வெள்ளாங்காய் பூண்டை உள்ளே போட்டு இடிக்கலாமுங்க. சும்மா லைட்டாக இன்னும் லைட்டாக அடித்தா போதும். சரிதா? ஜாமுன் இடிச்சாச்சு. கொத்தமல்லி மசாலா, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஃபினிஷ். பார்த்து வா முள்ள. மக்களே, என்ன கேசவா விரவடுப்பில் சமைக்கலான்னு கேட்குறீங்களா? இப்போ ரீசெண்டாக ஒரு மழை ஒன்று பெஞ்சுது. அதனால் வந்து கொஞ்சம் விரவெல்லாம் ஈரமாக இருக்குது, புகையும். எதுக்கு வம்பு? தாய்க்குள்ள சிரமப்படுவாங்க. இத்தனைக்கு தாய்க்குள்ள இந்த கறி சாப்பிட மாட்டாங்க, நம்மளுக்காக செஞ்சு கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுக்காக வந்து தாய்க்குளத்தை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். சரி செஞ்சு வேணா கொடுக்குறேன், நீ எப்படின்னு சொல்லு அப்படின்னு இருக்காங்க. நம்ம சொல்ல தாய்க்குள்ள செஞ்சுருவாங்க. தாய்க்குளமே அடுத்த கட்டமாக கொட்டலாம். கொட்டி அலாசுறோம். கறியை வந்து கவர்லேருந்து பிரித்து கொட்டலாம். இந்த குண்டாக்குள்ளே மாற்றி தண்ணியில் நீட்டாக வாஷ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே மாப்பிள்ள, சொல்லுங்க மாப்பிள்ள. காட்டுக்குள்ளேயே ஜாலியா சமைக்கிறது ஒரு தனி சுகம்தான். தனி சுகம்தான். செம்ம மாப்பிள்ள. அவ்வளோதானா? ஓகே. சூப்பெலுப்புலேருந்து சுண்டக்காய் சைஸ் இருக்கிற கறி பீஸ் வரைக்கும் எல்லாத்தையும் சூப்பராக அலசியாச்சு. தெரியுதுங்களா? ஓவராலாக பாருங்கள், மீட்டு சமைக்காமலேயே நல்லா பார்க்குறதுக்கு டெம்டிங்காக இருக்குது. சமைச்சிருவோம் மக்கள். அடுத்து பாருங்கள், இப்போ தான் தவன் தூங்கி எழுந்திரிச்சு வந்தியா பொசும் தெரியுறியா? இல்லை கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்சம் குஷியாகிறதுக்கு. நம்மால் வேணால் ஃபார்மல் இருக்காப்புல. தலைவரே ஆரம்பிச்சிடலாங்களா? ஓகே. தாய்க்குளமே பற்ற வச்சிடலாம். அடுப்பை கொளுத்தி விட்டாச்சு. வடச்சட்டியை தூக்கி அடுப்பில் அழுத்தியும் விட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் முகந்தே? எண்ணெய் ஊற்ற வேண்டியதான். எண்ணெய் இந்த கறிக்கு தேவையில்லை, டைரெக்டாக கறி உள்ளே போடலாம். கறி எடுத்து கொடுப்பா, கறி எடுத்துட்டு வா. குயிக் சீக்கிரம். அடுப்பில் வடச்சட்டி வச்சு ரொம்ப நேரம் ஆகுது சார். வானொலி வச்சு போன வீடியோவிலேயே இந்த சிக்கன் சமைச்ச வீடியோவில் வானொலின்ட்ட மக்களே எல்லாம் சிரிச்சிங்க. வானொலியாம்மா, அதுக்கு பேர் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏம்மா? இல்லைம்மா, கீழே வச்சிட்டேன். ஓகே. தாய்க்குளமே அள்ளி போடலாமா? ரைட். சொய்யுங்குது பாருங்க. ஆஹா, உள்ளே போட்ட உடனேவே அந்த எம்டி வடை சட்டியில் போட்டங்காட்டி லைட்டாக அந்த ஸ்மோக்கி அந்த வாசம் வருது மக்களே. நல்லா இருக்கு. ரசகுல்லா மாதிரி இருக்காமா முகுந்துக்கு. அந்த ரெட் கலர் இருக்கலங்க, அது வந்து வாறு, அதுதான் தோல், பன்றியுடைய தோல்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தண்ணி ஊற்றிடலாமா? சூப்பர். கறி முழுகிற அளவுக்கு ஊற்றியாச்சுங்க. முகந்த், அடுத்து என்ன? மஞ்சத்தூள். பார்த்து சொல்கிறான் பார், பெட்டுக்காய் பிடிக்கிறேன்டா. போட்டுடலாமா? ரைட். மஞ்சத்தூளை உள்ளே இறக்கியாச்சு. கிருமி நாசினி கலருக்காகவும் ரெண்டுக்குமே. அடுத்த கட்டமாக பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயத்தையும் போட்டாச்சு. அடுத்து தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் மக்கள். ஓகே மக்கள், இறக்கிற வேண்டியதுதான். ஆஹா, இங்கே பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்க. செம்ம. தாய்க்குளமே கிளறிடலாம். கிளற முடியாது. ஆமாம், அள்ளி தான். சட்டி வலி இருக்குது. சட்டி சின்ன சட்டியாக போச்சு. பெரிய சட்டி வச்சோம்னா 1 கிலோவுக்கு ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இருக்குமே. கம்மியாக இருக்குது. இதுதான் பார்க்குற கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். கமிச்சுக்கு அந்த வேகிற வரைக்கும் தான். இங்கே வாருங்களேன், பார்க்குறதுக்கே பங்கமாக இருக்குதுல்ல.
அந்த எல்லோ கலரு, ரெட் கலரு, அப்புறம் இந்த க்ரீன் கலர் பச்சை மிளகா, எல்லா கலரும் சேர்ந்து அடாடாடாடாடாடா. தாய் குளமே, அடுத்த கட்டமாக உப்பு போட்டுடலாமா? ரைட். உங்கள் கைகளால் அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுருங்க. அவ்வளோதாங்க, போடுமா. கொதி விட ஆரம்பிச்சிருச்சுங்க கொஞ்ச நேரத்துலையே. இது கம்மியாக தான் போடணும். கம்மியாக தான் போடணும் பன்றி கறி பொறுத்த வரைக்கும். ஆமாம், இது உப்பு மற்ற கறி மாதிரி கிடையாது. அதான் மற்ற கறிக்கு போடுற உப்பு இந்த கறிக்கு போடக்கூடாதுங்க. கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா இதில் வந்து லைட்டாக போட்டாலே ரொம்ப வந்து உரப்பு அதிகமாயிடும். அப்புறம் கறி மசாலா போட்டுக்க வேண்டியதுதான். சரி டெவலப் ஆகிட்டே முகிந்து போடலாமா? எஸ், அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையும் கறிவேப்பிலையும் கறி வெந்து இறக்கும்போது சேர்த்துனா ஃபினிஷ்டு. வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை, எச்சோலையும் தேவையில்லை. இவ்வளோ தான் மேட்ரு. சுவையான சுட பண்ணிக்கறி சுறுசுறுப்பாக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. என்னதான் பார்க்கறதுக்கு இந்த அளவுக்கு சுற்றிலும் பசுமையாக இருந்தாலும் கூட அப்பா ஏன்டா ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் இவ்வளோ வெயில் அடிக்குன்னு தெரியல மக்கள்ஸ். நல்ல வேலை விரவடு புல் வைக்கல. விரவடு புல் வச்சுருந்தோம்னா தாய்க்கோளம் இந்நேரம் எல்லாம் வேர்த்து எல்லாம் நலஞ்சே போயிருக்கும் பாவம். ஆஹா சூப்பர். நல்லா கொதிக்குதுங்க. செம ஒரு கிளறலாமா? குறைஞ்சி வச்சு தண்ணி கறியை குறைஞ்சிக்கிச்சு. அதான் அதான் மொத்தம் அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுங்காட்டி இதாகிடுச்சு, குவான்டிட்டி குறைஞ்சிச்சு. வேற கறி சின்னதாக போகுமா? இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. பீஸு அதான் சின்னதாகிடுச்சு. ஏன் முகி பசி எடுத்துக்கிச்சா? கிரேவி சாமி நல்லா செமி கிரேவி ஆயிரும். நல்லா இருக்கும். ஏப்பா பசிக்குதா? உப்பு பார்க்கலாமா? ஓகே ஓகேம்மா, உப்பு பார்க்கலாம். மக்கள்ஸ் நல்லா ஒரு அரைவாசி தண்ணி சுண்டி இருக்குது. உப்பு பார்க்கலாமுங்க. அரை குண்டா வந்துருச்சு. முதல்ல எவ்வளோ இருந்துச்சு? பரவாயில்ல. எல்லாம் தக்காளி எல்லாம் மற்றதெல்லாம் வந்துருச்சு. கறி வந்துருச்சான்னு தெரில. ஃபஸ்ட்டு உப்பு பார்த்துடலாமா? எனக்கு அவனுக்கு கொடுங்க, முகுந்துக்கு. ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. உனக்கு தான் பச்சிட்டு அச்சக்கு தேவா. நல்லா கைப்பிடி. எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? அப்புறம் சூப்பராக இருக்குதா? சூப்பராக இருக்குதா? அடாடாடாடாடாடா அம்மா, உப்பு கரெக்டாக இருக்குதா? பர்ஃபெக்ட். நீ தான் சாப்பிட மாட்டேங்கிறியா? வேணாம்மா. அம்மா ஒரு கறி பீஸ் டேஸ்ட் பார்ப்போமா? ரைட். தெரியுதுங்களா? சும்மா அப்படியே பாருங்க. முக்கோண சேஃபில் அல்வா துண்டு மேனிக்கா. அடாடாடாடாடாடா செம்மையாக இருக்குல்ல? ஓகே முகுந்தே, கையில் ஈஸியாக போட முடியுது. இங்கே பாருங்கள், வாரை போட்டோடனே பார்த்தீங்களா மக்களே எவ்வளோ நெய் வருது பார்த்தீங்களா?
நெக்ஸ்ட்டு இந்த வார் இருக்குல்லங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பார்ப்போங்க பாருங்க. கையை ஒரே ஒரு வார் பீஸ் தான் எடுத்தேன். கையை பாருங்க எவ்வளோ இதுன்னு. கடிச்சிட்டு இல்லை அவ்வளோவே அவ்வளோண்ணா. ரொம்ப நாள் ஆச்சு நானும் பனிக்கல செஞ்சு சமையல் செஞ்சு. என்ன மசாலாவா? ஆ ஓகே ஓகே ஓகே. ஏதோ ஒரு வேலையை பண்ணுறேன் ஏதோ ஒன்று. ஆஹா இங்கே வாருங்க சீக்கிரம் சுந்திருச்சுங்க. ஆஹா மக்களே தெரியுதா? இங்கே பாருங்க நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ இது இருந்துச்சு. நிமிஷம் பாருங்க கிரேவி ஆயிடுச்சு. எந்த மாதிரி ஆயிருக்கு பாருங்க. எண்ணெயே ஊற்றல எத்தனைக்கும் பார்த்தீங்களா? எண்ணெயே ஊற்றாமல் இந்த அளவுக்கு நல்லா ஆயிலியாக வரக்கூடிய ஒரே கறி இந்த போர்க் மீட் என்கிற பன்றி இறைச்சி மட்டுமே மக்களே. எப்படி ஜாமுன்னு இருக்குதுங்களா? போட்டலாமா? ஓகேம்மா. ஓகே ஜூட் ஃபைனலாக கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலம் தலையும் போட்டலாமா? எடுத்து போட்டு விட்டுங்க அப்படியே பரபர 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 பரபரன்னு அடா 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 அடா. மக்களே பார்த்தீங்களா எப்படி? பார்க்கும் போது ரொம்ப ஆசையாக இருக்குல்ல மக்களே. எனக்கு வீடியோ எடுக்கும்போது ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கும் போதும் ரொம்ப எச்சில் வரும்னு நினைக்கிறேன். டெம்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க ஃபைனலாக ரெடி. மூடி வச்சிடலாமா? டாடி வாங்க சாப்பிட்லாம் வாங்க. ஓர்ஸ்லாம் பண்ண வேண்டாம். அப்புறம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். சாப்பிட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாங்களா? சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் மக்களே. அவ்வளோதான் ரெடி பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. தாய்க்குளமே தாய்க்குளமே போடலாமா? சூப்பரு மக்களே. வழக்கமாக அங்கே பாருங்க. இப்போல்லாம் வந்து தட்டை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிடுறது. ஓகே தாய்க்குளமே ஓப்பன் கரோ. ஆஹா ஒரே நிமிஷம் தாய்க்குளமே இருங்க மக்களுக்கு காமிச்சிட்றேன். இங்கே பாருங்க மக்கள் நல்லா வெந்து அந்த ஆடை கட்டி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டு சாப்பிடுங்க. அப்போ தான் செம்மையாக இருக்குது. சூப்பெலும்பு கீப்பெலும்பு எல்லாம் சேர்ந்து நொறுக்குதுங்க. அவ்வளோதாங்க. அடா 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 அடா. சட்டி வலி இருந்தது கொஞ்சோண்டு ஆயிடுச்சு. நல்லா சுருங்கி செம மக்கள். இங்கிட்டு சூடான பன்றிக்கறி சுருக்கு ரெடி பண்ணியாச்சு. இங்கே இட்லி வழக்கமாக சாப்பாட்டோட சாப்பிடுவோம். இன்னைக்கு இட்லி மக்கள்ஸ் வேற மாதிரி. வான்கோழியா? வான்கோழி உனக்கு விரைவில் தங்கம். அது பண்ணையில் இருக்குது. உனக்கு பிடிச்சி கொண்டாந்து ஒரு பிரியாணி போட்டு கொடுத்துட்றேன்டா. கவர்ன்ட்டு வரிடா. இட்லி பாரு சும்மா அப்படியே பஞ்சாட்ட. அடா ஆமாம் தாய்க்குளமே ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இட்லி வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அரிசியும் உளுந்தமாவும் எவ்வளோ போடுறாங்க மெஷர்மெண்ட்டை சொல்லுங்கள் அப்படின்னு. அடுத்த தடவை மாவட்ட போகும்போது சொல்லிடலாமா? உனக்கு சோறு தான் வேணுமா? சரி சோறு ரெடி பண்ணிக்கலாம். டோன்ட் வரி. அம்மா இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுமா. போடுமா. அடாடாடாடாடா. சாப்பிடலாமா? ஆஹா மக்களே இங்கே பாருங்க பன்றிக்கறி எந்த மாதிரி ரெடியாக இருக்குதுன்னு சொல்லி. அதில் வெள்ளை கலரில் முட்டுமுட்டா இட்லியும் இந்த பன்றிக்கறியும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது அடாடாடாடா ஒரு தட்டுக்கே எப்படின்னா. இங்கே பாருங்க இங்கே ஒரு தட்டு. இங்கே வந்து தவனுக்கு வந்து சோச்சி. தவனுக்கு வந்து இட்லி வேணாமா சோறு தான் வேணுமாமா. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கிட்ட ஒரு தட்டு இங்கே ஒரு தட்டு. பிடிச்சிக்கிட்டேன். ஆஹா சும்மா டாடி ஒரு பீஸ் தின்னுட்டு சொல்லுங்க டாடி. என்ன டாடி அவ்வளவு அருமையா இருக்குது. மொதல் பீஸ்லேயாவா? ஆமாம். ஏன் சொல்லணும் செப்பல் கழுவிட்டாரு சாமி. அப்படியே எடுத்து சாப்பிடுங்க டாடி. எப்படி இருக்குப்பா? பிரம்மாதமாக இருக்கா? பன்றி குழம்புக்கு சூப்பரா இருக்கு. காம்பினேஷன் நல்லா இருக்கு. அட்டே எங்க அப்பா நீ தாண்டா புட்டுருவே. டெவலப் ஆயிட்டா பாருங்க மக்கள்ஸ். என்ஜாய். இட்லிக்குமே குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டு
மக்கள்ஸ் என்னடா நீங்களாம் பண்டிகை சாப்பிட்றீங்க, தாய்க்குள்ளே சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னீங்க. அவங்களுக்கு என்னென்னு கேட்குறீங்களா? வரும்போதே ஒரு 1/4 கிலோ கோழிக்கறி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தாய்க்குள்ளே போட்டு வந்துட்டாங்க. அடிச்சு நொறுக்குங்க. தாய்க்குளத்துக்கு மட்டும் கோழிக்கறி பல்லவி செஞ்சது. எப்படி சூப்பராக்கா? அடா 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 இங்கே பாருங்க, நம்மளுக்காக ஸ்பெஷலாக போட்ட சூப் எலும்பு. சூப் இல்லாமா? அடிக்கிற வெயிலில் ஒட்டம்பெல்லாம் வேர்த்து பூத்து ஊற்றுதுங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தாய்க்குள்ளமே போடு அம்மா, இல்லைக்குமே நீ சாப்பிட்லினாலுமே சூப்பராக செஞ்சுட்டேம்மா. என்னப்பா ஊற்றிட்டு குழம்பு கறி மக்கள் கறி நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, வாறு தெரியுதா? நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு சதை வாறு எல்லாமே இருக்குது. அப்படியே சாப்பிட்லாமா? சொல்ல வார்த்தையே இல்லைங்க. வாறு பீஸு என்னை விட்டா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் மக்களே. வேணாம், டக்குன்னு வீடியோ முடிச்சுடுவோம். அப்படியே அந்த கிரேவி அங்கங்கே இருக்குது உள்ள. அப்படியே இந்த கறி பீஸு சதை பீஸு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து சாப்பிட்லாமா? ஆனால் குழம்பு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாமா? அம்மே குழம்பு அப்புறம் கொஞ்சம் ஊற்றி கூட மக்கள், கறி வேணும். கறி எப்படி இவ்வளோ டேஸ்ட்டோ, அந்த கறி குழம்போட அந்த இட்லி வச்சு சாப்பிடும்போது அதை விட ஒரு பட்டி மேலே தான் டேஸ்ட்டாக இருக்குது, தவிர குறையில்லை. உண்மையால் சாப்பாடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பண்டிகையோட சாப்பிட்றதுக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட்டில் இட்லிக்கும் இந்த பன்னிக்கறிக்கும் அதையே தூக்கி சாப்பிட்ருச்சுங்க வேறு மாதிரி. சரி, ஓகே மக்களே. அப்பா அம்மா நம்ம தாய்க்குள்ளே சிக்கன் சாப்பிட்டே முடிச்சிருச்சு. எல்லோரும் சாப்பிட்டு முடிக்க போகிறேன். நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். நானும் கொஞ்சம் நேரம் இவங்களோட பேசி கேப்பே அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் பன்றிக்கறியோ நல்லது உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து இந்த மாதிரி ஃபேமிலியாக எல்லாம் ஒன்று சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சாப்பிட்டு பிறகு டாடா பை பை சொல்லலாம். மீட் பண்ணுறேன். மக்களே, ஃபைனலாக கொஞ்சம் கறி வந்து மிச்சம் இருந்துச்சு. அதை எடுத்து ஒரு சின்ன பவுலில் வச்சுட்டு அப்போ ஏப்பு வருது வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து சாப்பாடு போட்டுச்சு. பேசுங்கம்மா. இதை பிசைஞ்சு அந்த உருண்டைச்சோறு அடித்தா அடா அடா அடா, இதுக்கு மீட்டானது எதுவுமே இல்லைங்க. அந்த சைடில் கரெல்லாம் வலிச்சு போடுங்கம்மா. அப்படி நல்லா 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 திரட்டோன்னு செமையாக இருக்குமில்ல? கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக போட்டுமோ? இன்னும் நல்லா தேவட்டுங்கம்மா. அந்த ஒட்டிகிட்டு இருக்கல. போதும். சூடாக இருக்குமா? மத்தியானம் ஆக்கணும். இன்னும் சூடு இருக்குதா? அது உப்பசத்துக்கு ஆடுறதில்ல. வர்றா வா பைரவா, வாடா பையா, வாங்கிக்கோ சாப்பிடே உருண்டை சோரை. ஓகேடாதுங்க. அடுத்த கட்டமாக அங்கே பாருங்க, லட்டு மாதிரி. பா கொஞ்சம் கிரேவி மட்டும் பத்தல. அவ்வளோதான்.
ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. ஒன்று இருக்கா? இன்னும் உருண்டை இருக்கா? இன்னும் இல்லை. எப்படி சூப்பராக இருக்கு. தாய்க்கூடமே வீடியோ முடிச்சுக்கலாமா? The day will happy. சரி, ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ போய் சந்திக்கிறோம். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் கேசவன் ஃபேமிலி. பாய் பாய். தவன் பாய். தவன் பாய் சொல்லிடுங்க. பாய். கை கழுவி விடுங்க. பாய் மக்கள்.